உயர்வை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார்னா லூக்கா 19:17 சொல்லப்படுகிறது. வாசிக்க வேணாம். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரருக்கு என்ன பண்றாரு? ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எஜமான் என்ன பண்றாரு? 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் 1 தாலந்தையும் 3 பேர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த 5 தாலந்து 2 தாலந்தோ வைத்திருந்த நபர்கள் என்ன பண்றாங்க? அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த எஜமான் அவங்கள பிளஸ் பண்றாங்க. என்னன்னு தெரியுமா? நீ உண்மையும் உத்தமும் ஆன ஊழியக்காரன் ஆனபடினால் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி சில பட்டணங்களுக்கு அவர்களை அதிகாரி ஆக்குகிறார்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாய் இருந்துட்டா போதும். எல்லா மனுஷருடைய பார்வைக்கும் நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாய் இருந்துடலாம்? யோக்கியமானவர்களாய் வாழ்ந்து கொள்ளலாம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் யோக்கியமானதை செய்யுங்கள். எப்படியா? கர்த்தருக்கும் மனுஷருக்கும். நான் ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்துறேன், இல்லை நான் மனுஷனை மட்டும் பிரியப்படுத்துறேன் அப்படின்னு கிடையாது. கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்படிப்பட்டதா செய்யணுமா? யோக்கியமான காரியங்களை. அழகா அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நான் முதல்ல அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியப்பட்டு, ஓ இந்த யோக்கியமானு கேட்பாங்களே, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கூட வேத வசனத்துல இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் யோக்கியமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் யோக்கியமாய் உத்தமமாய் உண்மையாய் இருந்தாலே கர்த்தர் உங்களை எப்படியாய் மாற்றி விடுவாரா? முத்திரை மோதிரமாக மாற்றி விடுவாரா? அந்த முத்திரை மோதிரத்திற்கு இருக்கிற அதிகாரம் வேறு எதற்குமே இல்லைங்க. நீங்க அதான் ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்க சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.